ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 704 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு தனி வீட்டில் தங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுடைய மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அப்படி நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் உங்களையும் உங்களுடைய ஃப்ரெண்டை தவிர்த்து வேற யாரோ இருக்கிறாங்க. அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள்னால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்களா இல்லை காலி பண்ணுவீங்களா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மைசூர்ல இருந்து சச்சின் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2020 காலகட்டங்களில் நடந்துதான் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுங்க. அவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர். ஆனால் மைசூரில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து மைசூரில் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் ஒரு ரூமில். ஆனால் அவருக்கு வந்து தனியாக இருக்கிறது வந்து எப்பயுமே பிடிக்காதான். ஏன்னா நண்பர்களோடு இருக்கணும் அப்படின்றது தான் அவர் ஆசைப்படுவார். ஆனால் புதுசாக போய் ஜாயின் பண்ண ஆஃபீஸ் அப்படின்றதுனால அவருக்கு நண்பர்கள் பெருசா யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஆயிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, கிஷோர் அண்ட் பாலா. இந்த 3 பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைட் பண்ணுறாங்க, நம்ம ஏன் வந்து தனியாக ரூமில் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கணும், நம்ம வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றோம், நம்ம 3 பேருக்குமே நல்லா சமைக்க தெரியும், ஏன் நம்ம 3 பேரும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வீடை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சமையல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, சச்சினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, ஓகேடா, சூப்பர் ஐடியாடா, நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மெயின் சிட்டியில் வந்து வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வீடுகள் கிடைக்கல. ஏன்னா பிரச்சனை என்னென்னா, பேச்சுலர்ஸ் போயிட்டு வீடு கேட்குறாங்க அப்படின்னா நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து தவறான செயல்களில் ஈடுபடுவீங்க, அதனால் உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் நல்லா பார்த்துப்போம், வீடெல்லாம் கரெக்டாக வச்சுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் தேட ஒரு 3 மாதம் கழித்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டினா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வீடுகள் இருக்கும். ஒரு 18 மாடி கொண்ட ஒரு ஃப்ளாட்டுங்க. ஸோ அதில் 13வது மாடியில் இவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓனருடைய ஃபோன் நம்பர் மட்டும் இருக்குது. ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் ஓகே, நீங்கள் வாட்ச்மேன் கிட்ட சாவி இருக்கும், நீங்கள் வாங்கிக்கங்க, வீடை போய் பாருங்கள் அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த வீட்டுடைய ஹைலைட்டே என்னென்னா ஒரு பால்கனி. அந்த பால்கனிலேருந்து வெளியே பார்த்தா ஃபுல் நேச்சரிஸ்டிக் வியூ, செம்மையாக இருக்குது. மச்சான் செம்மையாக இருக்குடா, ஆனால் வாடகை பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வேறுடா, சரி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஓனர்கிட்ட எவ்வளோங்க வாடகை அப்படின்ற, ஜஸ்ட் 11,000 பே பண்ணுங்க, அப்போ போதும், ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டுக்காரங்களும் பே பண்ணியிருந்தாங்க, அதுவே போதும். இவங்களுக்கு ஷாக்கு, என்னடா இது 3 பெட்ரூம் வீடு இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடு 11,000 கொடுக்குறாரா, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறானே, அந்த ஆளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, மீட்டெல்லாம் வேணாம், ஏன்னா இப்போ சமீப காலமாக நிறையா பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து மெயில் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி திரும்பி என்னுடைய வீட்டுக்கு போஸ்டலில் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் போகுதுங்க. முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறத விட பிரச்சனையை அவங்க கவனிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட் டைமில் சரக்கு அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு கிஷோருக்கு. அதே மாதிரி பாலாவும் லைட்டாக சரக்கு அடிப்பாப்புல. சச்சின்கிட்ட, டேய் சரக்கு அடிக்கணும் போல் இருக்குடா, டேய் என்னடா நீ சொல்கிற, நான் சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் February 2020. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து சொல்கிறார், இல்லைடா வெளியே ஒரே பிரச்சனையாக இருக்குது, யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, இந்த கோவிட் பயம் வேறு இருக்குது, நம்ம ஏன்டா வெளியே போய்கிட்டு, இந்த டைமில் சரக்கும் கிடைக்காதுன்னா நம்ம வெளியே இருக்கோம் அவுட்ஸ்கர்ட்ஸில், சரக்கு வாங்கினா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வந்து பாலா சொல்கிறாப்புல. இருந்தாலும் கிஷோர் வந்து இல்லை
சரக்கு அடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாப்புல. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கிளம்புறாப்புல. ஆனால் சச்சின் வந்து பார்த்திங்கன்னா, டேய் நீ போவாதடா, ஏன்னா நீ வந்து அங்கே போனேன்னா அங்கேயே சரக்கு அடிச்சிருவேன், அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டுறேன்னு தொல்லை பண்ணுவேன், ஏதாவது ஒரு 7:30 இழுத்து விட்டு வந்துடுவேன், அதனால் வேணாம், நானும் பாலாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினும் பாலாவும் சரக்கு வாங்குறதுக்கு போகிறாங்க. ஒரு 10-10:30 மணி அளவு இருக்கும் நைட்டு. போய்கிட்டு இருக்காங்க. ஒரு டீப் ஜங்கிள் மாதிரி இருக்கிற இடம், ஃபுல்லாக வந்து மரங்கள் தான் இருக்குது 2 சைடும். சூப்பரான ஒரு ரோடு, நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோட்டில் ஒரு வண்டி கிடையாது. அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் ஒரு பொம்பளை வந்து இப்படி நிற்குதுங்க. அந்த பொம்பளையை பார்த்த உடனே ஐயோ ஏற்றிட போகிறோமோன்ற பயத்தில் சச்சின் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நேராக எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரத்தில் மோதி 2 பேரும் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததில் சச்சினுக்கு காலர் போனில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் ஃப்ராக்சர் ஆகிடுது. 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கின்னு வந்து ஃப்ளாட்டில் போடுறாங்க. 2 பேரும் வந்து பயங்கரமான வாக்குவாதம். ஏன்டா டே நேர ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அந்த பக்கம் லெஃப்ட்டில் திருப்பினேன், என்னடா பிரச்சனை உனக்குன்னா சச்சின் சொல்கிறப்பல, இல்லைடா நான் போய்கிட்டே இருந்தேன், நடுவில் அந்த பொம்பளை வந்துடுச்சு பார்த்தியா, அந்த பொம்பளை மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் இப்படி பண்ணேன். எதே பொம்பளை வந்துச்சா, டே ரோடு கிளியராக இருந்துச்சுடா, எதுவுமே இல்லையடா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாலா சொல்கிறப்பல 2 பேருக்குள்ளே பயங்கரமான வாக்குவாதம். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டார் கிஷோர். டேய் என்னடா பிரச்சனை, இல்லைடா நான் ரோட்டில் ஒரு பொம்பளை நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன்டா, அதனால தான் லெஃப்ட்டில் நான் வண்டியை திருப்பினேன், இவன் என்னமோ ரோட்டில் பொம்பளை நிற்கவே இல்லைன்றா, நான் என்ன வேணும்னாடா போய் வண்டியை ஏற்றி என்னுடைய காலர் போன் வேறு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுடா, எனக்கு செம்ம வலிக்குதுடா அப்படின்னு. சரி விட்றா, அன்றைக்கி ஏதாவது சரக்கில் இருந்திருப்பீங்க, அதனால தான் இப்படி இருந்திருக்கோம். டேய் நாங்கள் சரக்கே வாங்கலடா, நாங்கள் சரக்கு அடிக்க எப்படா முடியும், சரக்கு வாங்கவே இல்லையே அப்படின்றோம். சரி விடுங்க, அந்த பேச்சை விடுங்க, இப்போ வந்து சரியாகுங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வீட்டில் ஒரு விஷயங்களும் சின்னதாக இவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 பெட்ரூம் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, 3 பேருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குப்பா. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக ஒன்றா இருந்தாலும் இந்த நைட் டைம் ஆனாலே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ரைவசி வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒரு பெட்ரூமில் வந்து தூங்குவாங்க. அப்படி தான் சச்சின் நல்லா ஃபோனில் கடலை போட்டுன்னு இருக்கார் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவங்க ரூமில் இருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணி அளவு இருக்கும். அந்த டைமில் யாரோ அந்த பால்கனியோடைய டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரில் டக் 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 நாக் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்குது. இவர் யோசிக்கிறார், என்னடா இது பால்கனியோடைய டோரை யாரா நாக் பண்ண முடியும், ஏன்னா அந்த பால்கனி வந்து வெளி ஃபேஸிங், வெளியே பார்த்தா ஒரு ஜங்கல் மாதிரி ஒரு சூப்பரான வியூ தெரியும். அந்த இடத்துல யாருனாலையும் வர முடியாது. ஒருவேளை நம்ம பசங்க அங்கே போயிட்டு தெரியாதனமாக அந்த டோரை லாக் பண்ண ஒரு சைல்ட் லாக் சிஸ்டம் இருந்தது. அங்கே சைல்ட் லாக் சிஸ்டம்னால லாக் பண்ணிவிட்டு வெளியே மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இவர் எழுந்து போகிறாரு. இவர் கரெக்டாக ஹாலுக்குள்ளே போகும்போது அந்த நாக்கிங் சவுண்ட் வந்து நின்றுது. சரி எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்போ இவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது யாருமே இல்லையாடா, ஆனால் நாக்கிங் சவுண்டு நம்மளுக்கு கிளியராக கேட்டுச்சு, சரி நம்ம ரூமில் போயிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போகிறாரு. திரும்பியும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிக்கிட்டே இருக்கார். அதே டைமில் இவருடைய ஹாலில் யாரோ வெறும் காலில் டபடபடபடபடன்னு ஓடினா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இவர் உடனே கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே, ஏய் ஒரு நிமிஷம் இரு அப்படின்றார். என்னாச்சு, யாரோ ஓடுறாங்க, ஏய் உன் ஃப்ரெண்டுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த கிஷோருக்கும் பாலாகும் ஏதாவது குச்சி போட்டு ஏதாவது வேலை பண்ணும். இல்லை, பாலாவுக்கு கால் உடைஞ்சி பத்துனுங்கிறான், அவனால் ஏந்து நடக்கவே முடியாது. கிஷோரு ஃபுல் டைட்டில் பத்துட்டான், அவன் மட்டை ஆகிட்டான், அதுக்கப்புறம் ஏந்துக்கவே மாட்டான், அடுத்த நாள் தான் ஏந்துப்பான். ஆனால் யாரோ ஓடுறாங்க. ஏய் என்னடா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க, அப்போ 3 பேரை தவிர வேறு ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா, வேறு யாராவது வந்துக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக பிரச்சனை போகுது. ஏம்மா நான் வேறு யாரையும் கூட்டின்னு வரலாமா, கம்முன்னு இருமா, உங்கள்கிட்ட சொன்னது தான் பெரும் தப்பாக போச்சு, சரி விடு நான் யாருன்னு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாப்புல. ஃபோனை வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தா திரும்பியும் ஹாலில் யாரோ டபடபடபடன்னு ஓடுற சவுண்டு கிளியராக கேட்குது. இவருக்கு என்னடா இது திரும்ப சவுண்டு கேட்குது, யார் தான் ஓடுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி இவர் மெதுவாக எழுந்து போகிறாரு. கரெக்டாக இவருடைய டோர் பக்கத்தில் போய்டுறாரு. டோருடைய லாக்கை இப்படி திருவி தானே ஓப்பன் பண்ணோம், கரெக்டாக கை எடுத்துன்னு போகிறாரு. இவருடைய கையை அந்த லாக் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகவே முடியல. அதாவது லிட்ரலாக அந்த லாக் இங்கே இருக்குன்னா இவருடைய கை இங்கே இருக்குது, இதுக்கு மேலே இவருடைய கை போக மாட்டேங்குது. அதாவது ஏதோ ஒரு பொருள் மேலே தான் இவர் கையை வச்சு தள்ளுற மாதிரி இருக்குது. இந்த சைட்லேருந்து யாரோ கையை வச்சு தள்ளுறாங்க, நீ லாக்கை திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தள்ளுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைமில்
இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே டக 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 டகன்னு நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு விதமான ஹீட் உஷ்ணத்தை வந்து ஃபீல் பண்ணுறாரு. திரும்பியும் லாக் பக்கத்தில் கை எடுத்துன்னு போகிறாரு. இவரால் எடுத்துன்னு போக முடியல. அதே டைமில் இவருடைய முதுகு பகுதியில் சட்டையை அப்படி சுருட்டி யாரோ இப்படி பிடிக்கிறத வந்து இவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி முதுகு ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படி சுருட்டி பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க பின்னாடி இருந்து. இவர் முன்னாடி ட்ரை பண்ணுறாரு, பின்னாடி இருந்து யாரோ இழுக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா பின்னாடி யாருமே கிடையாது. ஆனால் இவருடைய சட்டை அப்படியே சுருக்கி பிடிச்சிருக்கிறது வந்து கிளியராக ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்னமோ நடக்குதுறாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும். பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது இவர் அப்படியே அந்த லாக் பக்கத்துல இருந்து, டோர் பக்கத்துல இருந்து எகுரி வந்து பெட்டில் விழுகிறாருங்க. விழுந்த அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மயான அமைதி, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டோடைய சவுண்ட் இவருக்கே கேட்குது. டக் 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 டக்னு கேட்குது. என்னடா இந்த மாதிரி நடக்குது, உண்மையிலேயே இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக பாலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா கிஷோர் மட்டே ஆகிட்டாப்ல. ஏய் பாலா, என்னடா என்னென்னமோ நடக்குதுடா ரூமில். பாலா அழுகிறாப்புல. டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா. என்னடா நீ ஏன்டா அழுகிற? ஏய் ஹாலில் யாரோ ஓடுற மாதிரி இருந்ததுடா. அதுக்கப்புறம் என்னுடைய ரூம் டோரை வந்து நான் லாக் போட்டுட்டு தானே வந்து படுத்திருந்தேன். ஆனால் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுடா. ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடுச்சுடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. வாடா எழுந்து நந்து போக முடியலடா என்னால். யாரோ என் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குடா. ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாடா. மனசெல்லாம் அப்படியே டபடப்படப்படப்பான்னு அடிக்குதுடா. பயமாக இருக்குடா. வாடா வாடா வாடான்னு. சரி கிஷோருக்கு என்னடா ஆச்சு? டேய் அவன் மட்டையாயிடான்டா. சரி இதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே வீட்டிலேருந்து இவனா வெளியே போக முடியல. கிஷோருக்கு ரிங் அடிக்கிறாரு. ஒரே ரிங்கில் கிஷோர் எடுக்கிறாப்புல. ஏய் மச்சான் மச்சான், ஏய் என்னடா இது, நீ குடிச்சிட்டு மட்டையானா? டேய் என்னை காலி பண்ணிருப்பாங்க போல இருக்குடா. யாரோ என் கழுத்தை பிடிச்சி அமுகுறாங்கடா. என்னை தலைமுடியை பிடிச்சி தர நிறுத்து வந்து கீழே போட்ட மாதிரி பெட்டில் இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. திடீர்னு செவுத்துல என்னுடைய தலையை தூக்கிட்டு போய் டமால்னு அடிச்சு எனக்கு அப்படியே தலைலாம் வலிக்குதுடா. அப்படியே கிருகிருன்னு சுத்துதுடா. எனக்கு என்னென்னமோ நடக்குதுடா. எனக்கு பயமா இருக்குடா. வெளியே யாரோ சிரிக்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குடா. என்னடா நடக்குது இங்கே? நம்மளை 3 பேரை தவிர வேற யாராவது இருக்காங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. டேய் உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குடா இந்த வீட்டில், என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கலாம்டா. சரி ஒன்றா இருக்கணும்னா நம்ம அந்த டோர் பக்கத்தில் வரணுமேடா. டோர் பக்கத்தில் வரவே முடியலையாடா. யாரோ என்னோட டோர்லேருந்து என்னை பிடிச்சி தள்ளுறாங்க அப்படின்னு வந்து கிஷோர் சொல்கிறார். என்னடா நீ சொல்கிற, உன்னியுமா அப்படின்னு சச்சின்னு சொல்கிறார். ஆமாண்டா உன்னியுமா தள்ளினாங்க. என்னை தள்ளினது மட்டும் இல்லைடா, என்னை பின்னாடி இருந்து அப்படி பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டாங்க பாரு. அப்படியே எகிரி வந்து பெட்டில் விழுந்தாண்டா. நான் என்னடா நீ எப்படி சொல்கிற? சரி நீ நைட் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துருவோண்டா. பெட்லேருந்து நகரவே வேணாம், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு. பாலா இதில் டேய் நீங்களாவது நகருவீங்க, என்னால் நகர கூட முடியாதுடா. கால் உடஞ்சி படுத்து கிடக்குறடா. நான் எப்படா நகர முடியும்? சும்மா ஃபோனை வைங்கடா, காண்டேத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பயத்தோட உச்சகட்டத்தில் தான் போக்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் சச்சினும் ஓடுறாரு, கிஷோரும் வெளியே ஓடி வர்றாரு. 3 பேரும் பாலாவோட ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு மச்சான் என்ன, முடியலடா என்னால், நீ ரொம்ப பயமாக இருக்குடா. சரி இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒரே ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. 3 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க. அப்புறம் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடை வந்து 11,000 ரூபாய்க்கு இந்த ஆள் கொடுக்கும்போதே எனக்கு டவுட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள வீடு மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஃப்ளாட்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேட்க முடியாது. கீழே அந்த வாட்ச்மேன் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிஷோரும் சச்சினும் கீழே போயிருக்காங்க. அந்த வாட்ச்மேன் கிட்ட, அண்ணா இந்த வீட்டில் என்னென்ன ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னா, என்னப்பா பிரச்சனை, சூப்பரான வீடு பாப்பார், அங்கேருந்து பார்த்தா என்ன மாதிரி வியூ தெரியும் தெரியுமா, அப்படியே அந்த பால்கனியில் நின்று நான்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுகிறேன் தெரியுமா. சரி நான் பால்கனியில் நின்று நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நைட்டு மட்டும் எங்கள் துணைக்கு வந்துடுறீங்களா? ஏப்பா நீ போப்பா, நீ நைட்டில் என்னை கூட்டின்னு இருக்காதப்பா, வரமாட்டேன் நான். என்னண்ணா ஏப்பா எனக்கு ரூம் இல்லையா? ஓனர் திட்டுவாருப்பா, ரூமில் தான்ப்பா இருக்கணும், நான் ஏன்ப்பா உங்கள் ஃப்ளாட்டில் வந்து இருக்கணும்? இல்லைண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதோ சின்ன பசங்க பயப்படுறோம், கொஞ்சம் நீங்கள் பெரியவர் இல்லையா அப்படின்னா. ஏப்பா வயசில் பெரியவர்னா எனக்கு பயம் இருக்காதாப்பா, எனக்கு தான்ப்பா பயம், போப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்னடா இந்த ஆள் வேறு இப்படி சொன்னால். சரி என்னன்னா நடந்தது இந்த ஃப்ளாட்டில், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கிளம்பி போப்பா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் தான் கால் உடைஞ்சு படுத்து கிடக்குறாரு. சரி நல்லா சமையல் பண்ணுவோம், சமையல் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வரும்போதே இந்த மட்டனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. எலும்பு சூப்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க கிச்சனில் சூப் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிஷோரும் சச்சினும் ரூமில் படம் பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துடுது. பாலாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிட்டுருக்கு. அவங்களால பாத்ரூம்குள்ளேருந்து டோரை ஓப்பன் பண்ண முடியல. பாலானால் எழுந்து வர முடியல. உள்ளே இருந்து கத்துறாங்க, வெளியே வந்து சவுண்டு கேட்கல. இவங்க 2 பேரும் டிவியை ஃபுல் சவுண்டில் வச்சு ஜாலியாக படம் பார்த்துன்னு இருக்காங்க. 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்தில் கிஷோர் அண்ட் சச்சின் இருந்த ரூமில்
அந்த டோருக்கு கீழே சின்னதாக கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புகையாக உள்ளே வருது. ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு. என்னடா இது புகை வருது, டேய் அந்த பொண்ணு வேறு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்ததுடான்னு சொல்லி பயந்து போய் பட்டுன்னு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா ஹால் ஃபுல்லாக புகை. அப்போ பாலா கத்தின்னு இருக்காப்புல உள்ளேருந்து, டேய் டேய் இது வாங்கடா இங்கே புகடான்னு போயிட்டு பாலாவோட ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் என்னடா இவ்வளோ புகை என்னடா ஆகுதுன்னு இந்த பக்கம் பார்த்தா கிச்சனில் அவங்க சிம்மில் வச்சுட்டு தான் போயிருக்காங்க சூப்பை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த சூப் அப்படியே சிம்மிலேயே கொதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் அந்த போனுடைய என்டையர் பிராத் வந்து ஃபுல்லாக இறங்கும், அதில் கொலாஜின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடில் தான் அவங்க சிம்மில் தான் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே ஹை ஃப்ளேமில் ஆகிட்டுருக்கு கேஸ். குக்கர் வந்து மூடி போட்டு தான் வச்சுருந்தாங்க, ஆனால் குக்கருடைய மூடி வந்து ஓப்பனாக இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு சவுண்டு கேட்குது. பாத்ரூம்கிலேருந்து அந்த பொண்ணு கத்தினே இருக்கு, ஐயோ யாரோ திறங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, திறங்கன்னு. ஏய் என்னடா அந்த பொண்ணு இப்படின்னு பார்த்தா பாத்ரூமோடைய டோர் வெளியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க போயிட்டு பாத்ரூமோடைய டோரை ஓப்பன் பண்ணி வாமா வெளியே வாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்களா, உங்களுக்கெல்லாம் நல்லா சமைச்சு பொண்ணுன்னு வந்ததுக்கு நான் இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆரம்பிக்குது. ஏம்மா இங்கே என்னென்னமோ நடக்குதுமா, நீ வேறு ஆரம்பிக்காத, உன் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே என்ன நடக்குது முதல்ல போயிட்டு கேஸை பாருமா அப்படின்னு போய் பார்த்தா எல்லாரும் லிட்டரலி ஷாக்கு. அங்கே சூப்புக்கு நிறைய மட்டன் நல்லி எலும்பு அந்த எலும்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக கொதிக்குது. ஆனால் உள்ள எலும்பே கிடையாது, எல்லா எலும்பும் யாரும் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. 3 பேரும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையாடா அப்படின்னு சொல்லி பாலாவையும் கூப்பிட்டு வந்து வெளியே உட்கார வச்சு, ஏய் பாலா என்னென்னமோ நடக்குதுடா, ரொம்ப பயமாக இருக்குடா. அதுக்கப்புறம் பாலாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்னதான்டா பிரச்சனை இங்கே, யாரா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இல்லை இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏய் இந்த மாதிரி ஒரு வீட்டில் எப்படிடா இருப்பீங்க, நீங்கள் இருக்காதீங்கடா, எங்கள் ஃப்ளாட்டில் வந்து 2-3 ஃப்ளாட்ஸ் காலியாக இருக்குது, நாங்கள் விசாரிக்கிறோம், அங்கேயே வந்துடுங்க. ஏம்மா இப்போதாம்மா வந்திருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வந்து ஓனருக்கு முன்னாடியே சொல்லணும் நாங்கள் காலி பண்ண போகிறோன்னா அப்படின்னு எக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோம். அதோட அந்த டைமில் மார்ச் 2020 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லாக்டவுன் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் ஃப்ளாட்டும் யாரும் விட மாட்டாங்கம்மா, இப்போ எப்படிமா நம்ம அப்படின்னா, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ளாட்ஸில் நான் பேசுகிறேன், நான் எப்படி ஒளிஞ்சொழிஞ்சு இங்கே வந்தேன் அதே மாதிரி ஒளிஞ்சொழிஞ்சு போயிடுறேன், என்னை ஆள் விடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் டிசைட் பண்ணுறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசுகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட்டு 3 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் இருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் 3 பேரும் நைட்டு ஒரே ரூமில் இருக்காங்க. ஆனால் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. ஹாலில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரம் போர்டு வச்சுருப்பாங்களாம். அது வந்து ஒரு டேபிள் மேலே ப்ராப்பராக செட் பண்ணி 3 சீட்டு போட்டு கேரம் போர்டு வந்து விளையாடுறதுக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து போர்டு ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆகிட்டுருக்கு நைட்டு. சரிடா தூக்கம் வருதுடா போகலாம், பாலா சொல்கிறாப்புலே எனக்கு கால் வேறு ரொம்ப வலிக்குதுடா தூக்கிமா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை தூக்கிட்டு கிஷோரும் சச்சினும் அவருடைய பெட்ரூமில் எடுத்து போய் விட்டு இவங்களும் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரூம் டோர் ஓப்பனில் தான் வச்சுட்டு படுத்துருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி பயம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோர் டம் அடி சாத்துதுங்க. சாத்தின உடனே இவங்களுக்கு டேய் என்னடா ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குடா அப்படின்னு அப்படியே மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்கும்போது வெளியே அந்த கேரம் போர்டு வச்சுருந்தாங்கள்ல, அந்த கேரம் போர்டை வந்து ஒரு டேபிளில் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த போர்டு அப்படியே எகிரி டமால்னு கீழே வந்தால் எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அதுக்கப்புறம் டிவி டமால்னு கீழே விழுகுது. அப்படியே அங்கே இருக்கிற ஒரு டெஸ்க் இருக்கும், அந்த டெஸ்க்கை வந்து யாரோ சர்றன்னு தள்ளி விட்டுருக்காங்க. இந்த சவுண்ட் எல்லாமே கேட்குது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாரோ ஒரு பெண் உட்காந்து ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்குங்க. இந்த சவுண்டு வந்து கேட்குது. அந்த அழுகிற சவுண்டு கேட்டு இந்த 3 பேருக்கும் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது. அப்படியே மயக்கம் போட்டு ஊந்துடுறாங்க 3 பேரும். இதில் நம்ம சச்சினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் கல்யாணம். தூக்கத்தில் இருந்தாலும் சரி மயக்கத்தில் இருந்தாலும் சரி இவருக்கு அவருடைய வரப்போகிற மனைவி கனவுல வருவாங்களாம். அவ்வளோ 2 பேரும் அந்யோன்யமான ஒரு காதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் டீப் மயக்கத்தில் இருக்கிறாருங்க. இவருக்கு ஒரு கனவு இவர் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி கனவு இல்லை. 2 பேரும் மாறி டமால் டிமில்னு அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இவங்களுடைய ஃப்ளாட்டு, இவங்க அந்த ஹாலில் தான். அடிக்கிற அடியில் சச்சினை வந்து எட்டி உதைக்கிறாங்க. அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல்லை எடுத்து அவருடைய வரப்போகிற மனைவி இருக்காங்களா அவங்களுடைய தலையை பிடிச்சி டமால் நடி. அவங்க வந்து கத்துறாங்க, ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. அடித்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய்ட்றாங்க. அதை பார்த்த உடனே அவர் ரியலைஸ் பண்ண, ஐயோ என் மனைவியை நானே அடித்து கொண்டுட்டேனா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் சச்சின் நேராக அவருடைய ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்கே தூக்கு மாட்டி இவருடைய கழுத்தை மாட்டியிருக்காருங்க.
அந்த டைமில் பட்டுன்னு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழிப்பு வருது. மயக்கத்தில் இருந்தார்ல, முழிப்பு வந்த உடனே அது கனவு மாதிரியே தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகிறது மாதிரியே இருக்குது, இது வந்து உண்மையிலேயே நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் வந்து கிஷோரும் பாலாவும் ஆல்ரெடி அவங்க மயக்கத்தில் இருக்காங்களே, தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சு எழுந்துருங்கடா என்னென்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் கனவு வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு. நான் ஃபோன் பண்ணால் திட்டுறாடா, நீ ஃபோன் பண்ணுறா கிஷோர் அப்படின்னு. கிஷோர் எடுத்து ஃபோன் பண்ணுறாப்புல, என்னென்ன ஆச்சு அப்படின்னா, அம்மா உனக்கு எல்லாம் ஓகே தானே, நார்மலாக தானே இருக்க? அம்மா நான் நார்மலாக தானே இருக்கேன், என்ன பிரச்சனைண்ணா? அவங்களோட ஃபோன் பண்ணாண்ணா, நல்லா தூக்கத்தில் இருந்தேன், திடீர்னு நான் பாவம் சாரி சொன்னேன்னு சொன்னா, அது விடுமா, நீ நல்லா இருக்கிறியா, அதுக்கு தான்மா ஃபோன் பண்ணேன். இல்லைண்ணா உண்மையிலே ஏதாவது பிரச்சனையாண்ணா? அப்போ தான் இவங்க எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு வந்துச்சு, தயவுசெய்து அந்த இடத்துல இருக்காதீங்க, அங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி, அதுக்கப்புறம் அவங்க சச்சினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கே இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் தனியாக வந்து பாலாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் காலியாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃப்ளாட்டை வந்து வாடகைக்கு பிடிச்சிடுறாங்க. ஸோ டோட்டலாக காலி பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் அந்த சச்சினுக்கு வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்தது மனசில், என்னன்னா இந்த வீட்டில் பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, அந்த இடத்துல என்ன அமானுஷம் இருக்குது, சரி இந்த வாட்ச்மேனை கேட்டால் தான் எல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு கேட்குறாப்ப. ஃபஸ்ட்டு வந்து வாட்ச்மேன் சொல்லலை, இல்லைப்பா நீங்கள் தான் காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா, விட்டுருங்கப்பா. இல்லைங்க காலி பண்ணிட்டு போயிட்டோம், ஆனால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவித்தோம், அதுக்காவது அட்லீஸ்ட் சொல்லுங்கண்ணா, இப்போ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோண்ணா. சரி நான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த ஃப்ளாட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான குடிகாரன், குடிச்சிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா அவனை எட்டி உதைச்சிருச்சு. அவன் வந்து அந்த கோவத்தில் அங்கே இருந்த ஒரு கல் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த பொண்ணை தலையில் அடித்து கோவத்தில் அந்த பொண்ணு வந்து செத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கான் போல இருக்குது, இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு. அவன் நீ தங்கியிருந்தலப்பா அந்த ரூம்லேயே அவன் மாட்டிக்கிட்டு இறந்துட்டான்ப்பா. சச்சின் அப்படியே கண்ணு மேலாம் பிதுங்குது, என்னண்ணா நீங்கள் சொல்கிறீங்க, நான் இருந்த ரூம்லேயே நான் மாட்டிக்கிட்டான்? ஆமாம்ப்பா, இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஓனர் வேறு மிரட்டியிருந்தார், யார்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை விட்டு தூக்கிடுவேனாரு. ஆல்ரெடி இந்த லாக்டவுன் அது இதுன்னு போட்டாங்கப்பா, எனக்கு சாப்பாடு யாருப்பா கொடுப்பா, அதனால தான்ப்பா நான் இது மாதிரி பண்ணிட்டேன், சாரிப்பா. சரிண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கையில் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை உழுக்கின ஒரு நிகழ்வுங்க. அந்த வீட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 மாதம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 4 நாட்கள் வந்து பீக் ஆஃப் அமானுஷங்கள் அந்த வீட்டில் நடந்ததாங்க. அந்த நிகழ்வை பற்றி நினச்சா இப்போ கூட இவருடைய ஹாலுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றார். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.